இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜுடிஷியரி இன் இந்தியா, அதாவது இந்திய நீதித்துறை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு இருக்கு. இதுல மெயினா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட், அதாவது அரசியலமைப்பில் சாப்டர் 4 பகுதி 5 124 முதல் 147 வரை உள்ள ஆர்டிக்கல்ல தான் உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு, சுதந்திரம், அதிகார வரம்பு, அதிகாரங்கள் பத்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் சாப்டர் 5 பகுதி 6ல 214 முதல் 231 வரை உள்ள ஆர்டிக்கல்ல தான் அமைப்பு, சுதந்திரம், அதிகார வரம்பு, அதிகாரங்கள் இது எல்லாத்த பத்தியும் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்தியாவுல ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் மட்டுமே உள்ளது. அண்ட் இந்தியாவுல உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா 25 இருக்கு. இதற்கு மேல கேள்வி பதில் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை எது? விடை ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? விடை ஆப்ஷன் டி, 65. டேஷ்க்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்றம் அமைப்பு வழங்குகிறது. விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அதாவது குடிமக்கள், குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். எந்த ஆண்டு மதராஸ் உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் டி, 1801. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையே ஆன பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? விடை ஆப்ஷன் ஏ, முதன்மை அதிகார வரம்பு. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? விடை ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். பின்வரும் எந்த மாநிலம், யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? விடை ஆப்ஷன் சி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். கொலிஜியம் குழு அமைக்கப்பட்ட வருடம் எது? விடை ஆப்ஷன் சி, 1993. பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, உச்ச நீதிமன்றம். பொதுநல வழக்கு உயர் நீதிமன்றத்தில் எந்த விதியின் அடிப்படையில் தொடரப்படுகிறது? விடை ஆப்ஷன் டி, விதி 226. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? விடை ஆப்ஷன் ஏ, 1. ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் இருக்கு. இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போதில் இருந்து செயல்பட தொடங்கியது? விடை ஆப்ஷன் பி, 1950 ஜனவரி 28. உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? விடை ஆப்ஷன் டி, புதுதில்லி. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, 1937. FIR என்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ, முதல் தகவல் அறிக்கை. பின் வருவனவற்றில் எது முகலாயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறை ஆகும்? விடை ஆப்ஷன் பி, மருக்மா இ அதாலத். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி, அமர்வு நீதிமன்றம். பின் வருவனவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி, நீதித்துறை.
டேஷ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும். விடை கல்கத்தா. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் டேஷ் மற்றும் உடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். விடை சுதந்திரம், நடுநிலைத்தன்மை. புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான டேஷ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். விடை மாண்டெஸ்கியூ. டேஷ் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. விடை உரிமையியல் சட்டங்கள். பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் டேஷின் படி நீதியை வழங்கின. விடை தர்மத்தின் படி நீதியை வழங்கின. பின்வரும் கூற்றை ஆராய்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இரண்டாவது கூற்று இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியதுன்னு சொல்றாங்க. விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர். பின்வரும் கூற்றை ஆராய்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் டி அனைத்தும். அதாவது இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. கல்கத்தா உயர் நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. ஸோ இது 3 பாயிண்ட்டுமே சரின்னு சொல்லும் போது நீங்க இந்த இயர்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் வயது வரை என்ன? விடை ஆப்ஷன் ஏ 62. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஏஜ் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஸோ 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் சி 3. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. மாற்ற முடியும். அரசியலமைப்பின் கீழ் இந்திய உச்ச நீதிமன்றம் டேஷ் ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. விடை ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 28. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும். காரணம் பார்த்தீங்கன்னா இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். விடை ஆப்ஷன் சி கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து 2000 உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் பி கே ஜி பாலகிருஷ்ணன். ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? விடை ஆப்ஷன் பி 1773. உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்? விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். வில்லியம் கோட்டை நிறுவப்பட்டுள்ள இடம் எது? விடை ஆப்ஷன் சி கல்கத்தா. உச்ச நீதிமன்ற நீதிபதி டேஷ் வயது வரை பதவியில் இருக்கலாம். விடை ஆப்ஷன் பி 65. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா நம்ம பார்த்தது உயர் நீதிமன்ற நீதிபதின்னு பார்த்தோம்.
அங்க விடை பாத்தீங்கன்னா 62. உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது 65. இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம் எது? விடை ஆப்ஷன் சி கல்கத்தா. உயர் நீதிமன்றங்களில் இந்தியாவின் பழமையான உயர் நீதிமன்றம் எது? விடை 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட கல்கத்தா, மெட்ராஸ் மற்றும் பம்பாய் உயர் நீதிமன்றங்கள் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றங்களாக உள்ளன. ஸோ ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்தா செக் பண்ணிக்கோங்க. கல்கத்தா, மெட்ராஸ், பம்பாய் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன? விடை ஆப்ஷன் டி காரன் வாலிஸ். இந்திய உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் எத்தனை நீதிபதிகளை கொண்டது? விடை ஆப்ஷன் சி ஒரு தலைமை நீதிபதி, 7 நீதிபதிகள். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? விடை ஆப்ஷன் டி ஆண்டு 2000. பண்டைய காலத்தில் டேஷ் நீதியின் மூலாதாரமாக விளங்கினார்? விடை அரசர். 1801 மற்றும் 1824ஆம் ஆண்டுகளில் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இடங்களில் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன? விடை மதராஸ், பம்பாய். முதல் லோக் அதாலத் 1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் நடைபெற்றது? விடை ஜுனாகத். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1987. ஒரு திறன்மிக்க நீதித்துறை டேஷ் டேஷ் இருக்க வேண்டும்? விடை சுதந்திரமாகவும் பொறுப்பு உணர்வுடனும் இருக்க வேண்டும். இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் எது? விடை ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு. இதே கொஸ்டின் வேற ஃபார்மேட்ல பார்த்தோம். பின்வரும் கூற்றை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று சரியானவைன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீதித்துறை அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்பாளராக உள்ளது. இரண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலராக உள்ளதுன்னு சொல்றாங்க. சோ விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானவை. அதாவது நீதித்துறை அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்பாளராக உள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்யலாம். அதாவது யாரால் செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் அதே நடைமுறைன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேரில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை அவரது பதவியில் இருந்து நீக்க முடியும். உயர் நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி 4. சோ தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுவது எது? விடை ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம். கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பார்ப்போம். நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உண்டு, உயர் நீதிமன்றங்களுக்கு கிடையாது. காரணம் அரசியல் சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா தவறான்னு பார்ப்போம். விடை ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறானவை. ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நீதித்துறை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.